மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் அல்லது மாரடைப்பு அல்லது ஹார்ட் அட்டாக் இவற்றுக்குரிய காரணங்களை பற்றி பார்த்தோம். 2 முக்கியமான காரணங்களை பற்றி பார்த்தோம். இன்று 3வது காரணமாக நான் முதலிலே சொன்னேன், இந்த ஹார்ட் அட்டாக் அல்லது மாரடைப்பு நோய் ஏற்படுவதற்குரிய முக்கிய காரணம் இருதயத்துக்கு செல்லுகின்ற அந்த சப்ளையும் டிமாண்டும் 2க்கும் இடையில் இருக்கின்ற ஒரு சமச்சீரற்ற தன்மை, இன்பேலன்ஸ் காரணமாகத்தான் இந்த மாரடைப்பு நோய் ஏற்படுகிறது. அதில் 3வது காரணம் என்னவென்றால், எங்களுக்கு இந்த இருதயத்திற்கு ஏதோ ஒரு காரணத்தின் காரணமாக அதுக்கு கூடுதலான அளவு ஆக்சிஜன் தேவை ஏற்படுகிறது. அதாவது ஆக்சிஜன் பிராணவாயு டிமாண்டானது இருதயத்துக்கு கூடுகிறது, அதிகரிக்கின்றது. எனவே இவ்வாறு இருதயத்துக்கு இந்த ஆக்சிஜன் டிமாண்ட், ஆக்சிஜன் தேவை அதிகரிக்கின்ற போது அந்த தேவைக்கேற்ற, அதாவது ஆக்சிஜன் எவ்வளவு தேவைப்படுதோ இருதயத்துக்கு, அந்த தேவைக்கு ஏற்றபடி எங்களுடைய இந்த முடியுறு நாடிகள் இரத்தத்தை விநியோகிக்காவிட்டால் அங்கே என்ன செய்வது? தேவை அதிகரிக்கின்றது, சப்ளை குறைகிறது. என்றபடியினாலே இந்த இடம்பெறும் அந்த இடத்திலே மாரடைப்பு நோய் ஏற்படும். இதிலே மிக முக்கியமான ஒரு நோய் இருக்கின்றது. அது நாங்கள் சொல்வோம் என்ன, தைரோடாக்சிகோசிஸ் என்று சொல்வோம். அது உங்களுக்கு தெரியும். என்னவென்றால், எங்களுடைய உடலிலே கழுத்து பகுதியிலே தைராய்டு சுரப்பி, தைராய்டு கிளாண்ட் இருக்கிறது. இது எங்களுடைய உடலுடைய பல சமச்சீரான நடவடிக்கைகளுக்கு இது மிக மிக முக்கியம். மூளை ஒழுங்காக வளர்ச்சி பெற, இருதயம் வளர்ச்சி பெற, நுரையீரல் வளர்ச்சி பெற, எல்லா சமச்சீரான செயற்பாடுகளுக்கும் இந்த தைராய்டு சுரப்பியில இருந்து, இந்த தைராய்டு கிளாண்டில் இருந்து வெளிவருகின்ற இந்த தைராக்சினானது மிக மிக அவசியமான ஒரு முக்கியமான ஹோமோனாக இருக்கின்றது. எனவே சில பேருக்கு இந்த தைராய்டு சுரப்பியானது கூடுதலான அளவு வேலை செய்யும். அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றது. உடலிலே சில நேரங்களில் உங்களுக்கு தெரியும், உடலில் ஏற்படுகின்ற இந்த புறப்பொருள் எதிரிகள், ஓட்டோ ஆன்டிபாடிஸ் என்று சொல்லுவோம். இந்த புறப்பொருள் எதிரிகள் வந்து இந்த தைராய்டு சுரப்பியிலே செயற்பட்டு அதன் மூலமாக என்ன நடைபெறும் என்றால், இந்த தைராய்டு சுரப்பி மிக வேகமாகவும் அதிகமாகவும் வேலை செய்து கூடுதலான அளவு இந்த தைராக்சின் ஹோமோனை எங்களுடைய இரத்தத்துக்குள்ளே விடுகிறது. தமிழிலே நல்ல ஒரு பழமொழி இருக்கின்றது, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும். எனவே எவ்வாறு ஒரு உடலுக்கு தைராய்டு ஹோமோன், தைராய்டு சுரப்பினுடைய சுரப்பின் ஹோமோன் தேவையோ அவ்வளவுக்குத்தான் இந்த தைராய்டு ஹோமோனின் அளவு அதிகரிக்கின்ற போது எங்களுக்கு இறப்பு, மரணம் ஏற்படும். அண்மையிலே எனக்கு தெரிந்த ஒரு பெண், அவருக்கு வயது 52 வயது. அவர் 3 மாதங்களாக இந்த தைராய்டு சுரப்பியினுடைய ஹோமோனை குறைக்கின்ற மருந்துகளை எடுக்கவில்லை, இறந்து விட்டார். நேற்று தான் அவருடைய மரணச் சடங்கு நடந்தது. எனவே மிக முக்கியமானது. எனவே கூடுதலான அளவு இரத்தத்துக்குள்ள இந்த தைராய்டு சுரப்பி, அது தைராய்டு சுரப்பியினுடைய ஹோமோன் தைராக்சின் என்று சொல்லுவோம், அது வருகின்ற போது அங்கே என்ன நடைபெறுகிறது? பாரதூரமான விளைவு ஒன்று எங்களுக்கு ஏற்படுகிறது. எனவே இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? மிகச்சிறிய வேலை என்னென்று, கழுத்திலே தொண்டை கழலை என்று சொல்லுவோம், அல்லது கொய்டர் என்று சொல்லுவோம். தொண்டை கழுத்திலே ஒரு கட்டி வரும். அடுத்ததாக கைகால் எல்லாம் நடுக்கம். அவர் குடிக்காத நபராக இருந்தால், குடிப்பவர்களுக்கு சாதாரணமாகவே கைகால் நடுக்கம் வரும். அதை விட்டு போட்டு குடிக்காமல் கைகால் நல்லா ட்ரெமர்ஸ் என்று சொல்லுவோம், சரியாக கைகால் எல்லாம் நடுங்கும். அடுத்ததாக என்ன செய்யும்? இந்த கண்மொழிகள் வெளியிலே தள்ளி வரும். அடுத்ததாக அவருக்கு சரியான உடல் முழுவதும் சூடாக இருக்கும், ஹீட்டாக இருக்கும். அதே நேரத்திலே சூடான காலநிலை அவராலே தாங்க முடியாது, வெயிலுக்குள்ளே போக முடியாது, அந்த சூடு வெப்பம் அவராலே தாங்க முடியாது. அதே நேரத்தில் என்ன ஏற்படும்? மலச்சிக்கல், மலம் வெளியேறாது மலச்சிக்கல் ஏற்படும். அதே நேரத்தில் பெண்களுக்கு இந்த மாதம் ஏற்படுகின்ற இந்த மாதவிடாய், மாதம் அவர்களுக்கு ஏற்படுகின்ற இந்த பீரியட்ஸிலே போகின்ற இரத்தத்துடைய அளவு குறைவடைந்து கொண்டு வரும். எனவே இவை எல்லாம் என்ன?
இந்த இரத்தத்திலே இந்த தைராக்சின் சுரப்பினுடைய அளவு அதிகரிக்கின்றது. அதே நேரத்திலே நெஞ்சு படபடப்பு. எந்த ஒரு பாரதூரமான ஒரு செய்தியை கேட்டாலும் கூட அந்த செய்தியை அவர்களாலே தாங்க முடியாது. ஒரு பயங்கரமான படபடப்பு, நெஞ்சு ஒரே அடித்து கொண்டிருக்கும். அதை நாங்கள் பால்பிட்டேஷன் என்று சொல்வோம். பால்பிட்டேஷன், நெஞ்சு ஒரே அடித்து கொண்டிருக்கும். வேகமாக இருதயம் வேலை செய்து கொண்டிருக்கும். எப்பையும் படபடப்பாக இருப்பார்கள். ஒரு பொருளை எடுக்கின்ற போது கூட கைகால் நடுக்கம் பெறும். என இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். என இவைதான் இந்த தைரோடாக்சிகோசினுடைய இந்த இதய உடலிலே இருக்கின்ற இந்த தைராக்சின் சுரப்பியினுடைய ஹோமோன் அதிகரிப்பதற்குரிய குணங்குறிகளாக இவை இருக்கின்றது. எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த நிலைமைகளிலே உடனடியாகவே ஒரு வைத்தியரை சந்தித்து அவருக்கு இரத்தத்தில் இருக்கின்ற இந்த தைராய்டு ஹோமோனின் அளவு TSH, T3, T4 TSH, T3, T4 என்ற 3 சோதனைகளையும் நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். மேற்கொண்ட பிற்பாடு அதிலே அடுத்ததாக கழுத்தையும் நாங்கள் படம் பிடித்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பிடித்து பார்க்க வேண்டும். ஏனெனில் சில நேரங்களிலே இந்த கூடுதலான அளவு ஹோமோனை சுரக்கின்ற இந்த தொண்டை கலலைகள் அல்லது இந்த கொய்டர், தொண்டையில் ஏற்படுகிற கட்டிகள் சில நேரங்களிலே புற்றுநோய் கட்டிகளாக கூட இருக்கலாம். என்னுடைய மிக நெருங்கிய ஒரு உறவினர், அவர் கனடா நாட்டிலே இருக்கின்றார். இப்போது அவருக்கு இந்த தொண்டை பகுதியில் இந்த தைராய்டு சுரப்பியிலே புற்றுநோய் ஏற்பட்டிருக்கின்றது. அங்கு அவர்கள் எல்லாரையும் மிஸ் பண்ணி விட்டார்கள். என்னென்னு மிஸ் பண்ணினார்கள்? தொண்டையை அவர்கள் ஸ்கேன் செய்து பார்க்கவில்லை. இவ்வளவு ஒரு அபிவிருத்தி அடைந்த ஒரு நாட்டிலே. எனவே அவருக்கு இப்போது புற்றுநோய் வந்து மிகவும் பாரதூரமாக அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய வயசு 70 வயசு. எனவே எப்போதுமே இந்த தைராய்டு சுரப்பினுடைய பிரச்சனை இருப்பவர்கள் கட்டாயமாக இதில் ஒரு தங்க ரூல், கோல்டன் ரூல் என்று சொல்லுவோம். எப்போதுமே தங்களுடைய கழுத்தை ஒரு தடவையாவது இந்த படம் பிடித்து அல்லது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் செய்து கட்டாயமாக பார்க்க வேண்டியது மிகவும் முக்கியம். எனவே இந்த ஆக்சிஜனுடைய தேவை அதிகரிப்பது எங்கே என்றால் இந்த இரத்தத்தில் இருக்கின்ற இந்த தைராக்சினுடைய அளவு அதிகரிக்கின்ற போது. எனவே அந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி சப்ளை இல்லாவிட்டால், தேவைக்கேற்ற மாதிரி அங்கே கொடுக்கப்படாவிட்டால் என்ன நடைபெறும் என்றால் எங்களுக்கு இந்த மாரடைப்பு அல்லது ஹார்ட் அட்டாக் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அடுத்ததாக இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. இந்த இருதயத்துக்கு தேவையான ஆக்சிஜன் தேவை அதிகரிப்பது என்னவென்றால் 2 காரணிகள் இருக்கின்றது. எங்களுக்கு உடலிலே ஏற்படுகின்ற உயர் குருதி அமுக்கம், ஹைப்பர் டென்ஷன், உயர் குருதி அமுக்கம். எனவே உயர் குருதி அமுக்கமான நோயாளிகளுக்கு இருதயம் எப்போதும் மிகவும் வேகமாகவும் அதே நேரத்தில் கஷ்டப்பட்டு இருதயம் வேலை செய்யும். ஏன் உங்களுக்கு தெரியும், ஒரு சாதாரணமான ஒரு உதாரணத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மலைப்பகுதிக்கு தண்ணீர் எடுத்து செல்ல வேண்டும். கீழே மலைக்கியினுடைய அடிவாரத்தில் ஒரு பம்ப் இருக்கிறது. அந்த பம்பில் இருந்து நாங்கள் அந்த தண்ணீரை பாய்ச்சுகின்ற போது, பம்ப் பண்ணுகின்ற போது அந்த பம்பில் இருந்து கூடுதலான அளவு ப்ரெஷர் அதுக்கு வேணும். ஏனெனில் மேலே செல்ல ப்ரெஷர் அதிகரிக்கும். அதே போல தான் எங்கள் உடலிலும் உயர்குருதி அமுக்கம் ஏற்படுமாக இருந்தால் அந்த உயர்குருதி அந்த உடலிலே இருக்கின்ற வெளியிலே இருக்கின்ற அந்த ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர், குருதி அமுக்கத்துக்கு எதிராக எங்களுடைய இருதயம் வேலை செய்து இந்த இரத்தத்தை பம்ப் பண்ண வேண்டும். எனவே சாதாரண ஒருவரையும் விட இந்த உயர் குருதி அமுக்கம் இருக்கின்றவருடைய இருதயமானது 4-5 மடங்கு கூடுதலாக வேலை செய்கிறது. வேலை செய்கின்ற போது இருதயம் என்ன செய்துவிடும்? களைத்துவிடும். அதன் பிற்பாடு என்ன ஏற்படும்? இந்த மாரடைப்பு நோய் ஏற்படும். எனவே நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் பார்க்காதவருக்கு நிகழ்ச்சி அறிமுகப்படுத்துங்கள். இதை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். இந்த மணி சின்னத்தை பெல் சைன் அமுழ்த்தி நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தேவையாக இருந்தால் 0094 777 35 62 45 தொடர்பு கொள்ளலாம். இந்த பிறந்திருக்கின்ற நாள் இனிய நாளாக இருக்க அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.